நான் சொல்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா உங்க குடும்பத்துல செய்வன இருக்குதுன்றத உங்க குலதெய்வமே காட்டி கொடுக்கும். உங்க குலதெய்வம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. முதல்ல உங்க குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரும்போதெல்லாம் வீட்டுல சண்டை சச்சரவு ஏற்படும். உங்க குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போனாலும் கூட அங்க பூஜைகள் செய்யாதவாறு தடைகள்லாம் ஏற்படும். நீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கும். குடும்பமே சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போலான்னு சொன்னாலும் ஒருத்தர் மட்டும் வராம தடை பண்ணுவாங்க. முக்கியமா உங்க குலதெய்வ கோயிலுக்கு போகும்போதோ இல்லைன்னா போயிட்டு வரும்போதோ விபத்துகள் ஏற்படும். முக்கியமா உங்க குலதெய்வ கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் துஷ்ட சக்தியான வண்டோ பூரானோ எறும்போ உங்களை சுத்தி சுத்தி வரும், கடிக்கும். குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல பூஜை செய்யும் போது மனசுல நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு கஷ்டம் வந்துட்டே தான் இருக்கும். வீட்டுல சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். உங்க குலதெய்வம் கட்டுல இருந்தாலும் சரி, நீங்க செய்வனையால நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நான் சொல்ற இந்த சூலாயுதம்மன் ஆலயத்துக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த நாளான அமாவாசை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு நீங்க போயிடுங்க. உங்க குலதெய்வத்து மேல நம்பிக்கை இருந்தா வர அமாவாசை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு நீங்க போங்க. நிறைய மக்களுக்கு நல்லது பண்ணி தராங்க. உங்களால 4 குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சா மறக்காம இந்த வீடியோவை